சிவாய நமகா. இந்த வீடியோவில் முதல் பகுதி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கான பலன்களும், இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது மேஷராசிக்கான பலன்களாகவும் இருக்கு. அதனால அதை ரெண்டுமே பார்க்க வேண்டியவங்க அந்த பலன்களை பார்த்து பயனடையும்படி வேண்டுகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி. இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிசாரமாக வருகிறார். அதாவது ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ராசியிலேருந்து மாறி மறுபடியும் அதே ராசிக்கு வக்ரம் பெற்று வந்துட்டார் அப்படின்னா அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் அதிசாரம், வக்ரம் அல்லது மந்தம், அதாவது மறைவு அப்படிங்கிறதே கிடையாது. ராஜ கிரகங்களுக்கு கிடையாது. அதே போல சாயா கிரகங்களுக்கும் கிடையாது. ஆனால் தாரா கிரகம்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்களுக்கு இது எல்லாமே இருக்கு. மந்தம், மந்தச்சரம், அதிசாரம், சாரம், அதி தீவிரம், அதே மாதிரி அஸ்தங்கதம் அப்படிலாம் நிறைய இருக்கு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல. அதுல இந்த தாரா கிரகங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவருக்கு இப்போ அதிசாரம் வாங்குகிறார். இந்த ரிஷப ராசிக்கு இதனால என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுலேருந்து எது வரைக்கும் இந்த அதிசாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 இவ்வருடத்துல அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 2027 பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இந்த அதிசாரத்திலே குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லுகிறார்கள். இப்போ இந்த சமயத்தில் ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர், ஆயுள் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர் குரு பகவான். அப்போ அந்த 2 ஸ்தானமும் ரொம்ப வலிமையான ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், லாபஸ்தானம் இல்லையா? அப்போ ரிஷபராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இப்போ 3ஆம் இடத்துல இருந்தார், அப்போ 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 4ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமான இடமானா அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான இடம் இல்லை குரு பகவானுடைய சஞ்சாரத்தில். எதனால அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறத விட 4ஆம் இடம் அவ்வளோ ஒரு சிறப்பானதாக இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்திலே சில சில சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் சில சமயத்தில் கொடுப்பார். இருந்தாலும் கூட பல நன்மைகளையும் அதில் தரார். என்ன அவருடைய பார்வைங்கிறது மாறுகிறது. இதுவரை அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார். 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்துக்கு மாறும் அவருடைய பார்வை இந்த அதிசாரத்தில். அப்போ அந்த 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனதிற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது உங்களுக்கு இப்போ வேலை செய்கிற இடத்துல மன கஷ்டம் தரும்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்படியான பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல, ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருந்து அவருடைய பார்வை, அதிசார பார்வை உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வேலை நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். உங்களோட வேலையில மனசு சந்தோஷமாக செய்வீங்க, மனசு திருப்தியாக செய்வீங்க. அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு உருவாகுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இருக்காரு, அவரை குரு பகவான் பார்த்து கொண்டு இருந்தார் ஏற்கனவே. ஆனால் இப்போ அதிசாரமாக சொன்னோடனே அந்த 11க்கு கிடைக்கக்கூடிய பார்வை 12ஆம் பாவத்துக்கு மாறுது. அதனால இப்போ என்ன மாறும் அப்படின்னா, சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லாபம் வர வேண்டியதில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை நம்ம எதில் அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதுலேயே இல்லைன்னா வேற ஏதோ ஒரு துறையிலே பெரிய முதலீடு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக மாறலாம். ஏன்னா 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ஒரு பெரிய முதலீடு செய்வதற்கோ அல்லது ஒரு வீட்டில் ஒரு பெரிய சுப செலவுகள் ஏற்படுவதற்கோ ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்ததா ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது இதுவரை உங்களுடைய 9ஆம் பாவத்திலிருந்து இருந்தாரு, அதுவும் கொஞ்சம் மாறுது. அதனால இப்போ 8ஆம் பாவத்தை அவருடைய பார்வை இப்போ அப்படி மாறுகிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, ஏதாவது முக்கியமா குருவினுடைய சாரத்தினால நீர் சார்ந்த உபாதை இருக்கு, வாயு சார்ந்த உபாதை இருக்குன்னா அது எல்லாமே மாறி உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. இந்த குருவினுடைய சாரத்தின் மாறுவதனாலே பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
ஏழாம் பாவத்திற்கு, அதாவது ரிஷபராசியினுடைய ஏழாம் பாவத்திற்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமாக, அதாவது ஏழாம் பாவத்தை வந்து இதுவாக வச்சு அதை பார்த்தோம்னா 10ஆம் இடமாகவும், அதே மாதிரி 3க்கு உடைய ஒரு கிரகமாகவும் அந்த இதுலேருந்து அப்படி வரும் 5க்கு உடைய கிரகமாகவும் 7ஆம் பாவத்துக்கு வர்றதுனால கணவன் மனைவியுடைய தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வெளியூர் போகிறதுக்காகவோ கொஞ்சம் பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படிப்புக்காக இருக்கலாம், அல்லது குழந்தைகளோட வளர்ச்சிக்காக இருக்கலாம், அல்லது வெளிநாடு போய் பொருள் ஈட்டுவதற்காக இருக்கலாம். அதனால மாதிரி கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டியதுக்கோ அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போவதற்கோ ஒரு வாய்ப்பு வருகிறது இந்த சமயத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்து ரிஷபராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6க்குடைய ஸ்தானத்தில் வந்து அந்த இடம் கொஞ்சம் ஒரு குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால உடல் உபாதைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். எதிரிகள் இருந்தாங்கன்னா எல்லாருமே நிர்மூலமாக நிவர்த்தி அடைவார்கள். எதிரிகளே தொல்லை இல்லாதபடியாக ஒரு சூழ்நிலை உருவாகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக வந்து இந்த சமயத்தில் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த 4ஆம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லாத இடம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வீட்டு உபகரண பொருட்கள் நிறைய வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது அடிக்கடி வீட்டில் பழுதாக வேண்டிய சூழ்நிலைகள், ஏதாவது உபகரண பொருட்கள் பழுதாகி ஏதாவது மாற்ற வேண்டிய சூழ்நிலை அதிகமாக வரலாம். அதனால் கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 4ல் இருக்கிறதுனால பொதுவாகவே குரு பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு வந்து அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்காது. அந்த அவருடைய பார்வை எங்க இருக்கோ அந்த இடம் தான் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். அதனால 4ல் இப்ப குரு இருக்கிறதுனால வீட்டில் அதிகமாக செலவுகள் வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில சமயம் வந்து ஒரு வாடகை கொடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ரெண்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது ஒரு வியாபார ஸ்தாபனத்தை வந்து ஒரு ஸ்தானத்தை ஒரு ரெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்ட் செய்திருக்கக்கூடிய இடம் விலை உயர்வதற்கும் வாய்ப்பு வரலாம். அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால இந்த சமயத்துல வந்து முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானை வழிபாடு செய்யணும். குரு பகவானுக்கு வந்து நிறைய க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அவர் வந்து அந்த பஞ்சாசன வேதிகையிலே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான குரு க்ஷேத்திரம். அந்த இடத்துல வியாழக்கிழமையில சென்று வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினாலே நல்லா சுபிக்ஷம். முக்கியமாக இந்த வக்ர காலத்தில் போயிட்டு வாங்க, ரிஷபராசிக்கு நல்ல பலன் உண்டு. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மேகராசி ஆகிய உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய அதிசாரம் எப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது, அதிசாரத்திலே தான் அவர் மாறுகிறார். அது வராது, அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 117 நாட்கள் அவர் வந்து அதிசாரமாக போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026லேருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை இந்த பயிற்சி அடைஞ்சு, அதாவது அதிசார பயிற்சி அடைஞ்சு குரு பகவான் இப்படி போயிட்டு இருக்காரு. இந்த போகக்கூடிய சமயத்தில் மேகராசி ஆகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர போறார் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12க்கு உடையவர், 9ஆம் பாவத்திற்கு உடையவர். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றங்களை தரக்கூடியது. முக்கியமாக மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் இதற்கு 12ஆம் பாவம். அதே போல் 9ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கக்கூடியது. அதே போல் வந்து நம்மளுடைய தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம், பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுக்கும் உடைய குரு பகவான் இப்போ 4ஆம் பாவத்திலிருந்து பெயர்ச்சியாகி அதிசார பயிற்சியாகி 5ஆம் பாவத்தில் செல்கிறார். இந்த சமயம் அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே சொல்லுது. 9க்குடைய 9, 5 இதெல்லாம் வந்து ஒரு கேந்திர ஸ்தானம்னு பேர். 1, 5, 9 அப்படிங்கிறது. அதில் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக என்ன மாதிரியான யோகம்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல்ல தொழில் சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொழில் ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தால் கூட அவர் வந்து 12ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு 12ஆம் அதிபதி 10ல் மறைகிறார். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை 1ஆம் இடமாக மாற்றி அதுலேருந்தே வந்து 12 கூட. நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்கிற கணக்கு மேஷராசிக்கு மட்டும் இல்லை,
மேகராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்கு நான் கணக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த தொழில் ஸ்தானத்திற்கு அவர் வந்து 8ஆம் இடத்திலே மறைந்தால் 12ஆம் அதிபதியா இருந்து மறைகிறதுனால கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 12ஆம் அதிபதி 8ஆம் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துக்கு மறைவதனால திடீர் யோகம் உண்டு. ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான பலன் அது தொழில் ரீதியாக நிச்சயமாக அமையும். குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு 2ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவத்துக்கு உடையவர் அவர் வந்து இந்த நாளுடன் அதாவது 2, 4, 11ங்கிற ஒரு அமைப்பு வரும். இதுல அந்த அமைப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொழில் அதாவது தன லாபங்கள் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் உண்டு. குறிப்பாக புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகுகின்றது. அதே மாதிரி குடும்பத்துல திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேகராசிக்காரங்களுக்கு. அடுத்த கணவன் மனைவிடையே நல்ல அன்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வர்றது. முக்கியமாக இந்த இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகம் என்ன அப்படின்னா 4-11ங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு ஏற்படுவதனால சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க சொந்த வீடு வாங்குவதற்கு ஒரு பெரிய யோகம் உண்டாகுகின்றது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திற்கு அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு இப்போ வரக்கூடியது வந்து 11ஆம் அதாவது வந்து 12ஆம் இடமான அதாவது இந்த மறைவான ஒரு அமைப்புல வருது. அப்போ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலே ரொம்ப கவனமா இருக்கணும் மேகராசிக்காரங்க. முக்கியமாக அடி வயிறு சார்ந்த சில உபாதை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சமயத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சமயத்துல வந்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவருக்கு வந்து காரகத்மா இருக்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாதிரி வள்ளி தேவசேனையுடன் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான பலனை தரும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 6ஆம் இடம் கொஞ்சம் வலிமை ஆகிறதுனால உங்களுக்கு ஆப்பனண்டா இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க அவங்களுடைய கை இந்த சமயத்தில் கொஞ்சம் ஓங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த சமயத்திலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்பனண்டா இருக்கிறவங்க அல்லது எதிரியா இருக்கிறக்கூடியவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு அந்த இடம் வந்து ஒரு 10ஆம் இடத்திற்கு அந்தலேருந்து ஒரு அமைப்பு வருது 8-10ங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால பொருட்களை நீங்கள் ஏதாவது காண அடிக்கிறது அல்லது தொலைக்கிறது அல்லது சில பலத்தில் கல்வர்களால் திருடப்படுறது இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி எதுலெல்லாம் மேகராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவான் மறுபடியும் 4ஆம் அதிசார பெயர்ச்சிக்கு அப்புறம் 4ஆம் இடத்திற்கு வந்துருவார். இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, இந்த சனி பகவான் 12ல் இருக்கிறதுனால மேசராசிக்கு இப்போ 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனியை வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வைக்குள்ள இருந்தார். ஆனா இப்ப அதிசாரம் மாறுவதனாலே அவருடைய பார்வையில் இருந்து கொஞ்சம் விலகுகிறது. அதனால 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய சில கால தாமதங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரங்க. அதனால அந்த இப்ப குருவினுடைய பார்வையில 7.5 சனி இருந்ததுனால அந்த சனி பகவானுடைய வீரியம் கொஞ்சம் குறையும். ஆனா இப்ப அந்த பார்வை கொஞ்சம் விலகுவதனாலே அவருடைய பார்வை நாள் இல்லாததுனால கொஞ்சம் அதிகமான உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான். அதனால சனிக்கிழமையில சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்கும். சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக சனி பகவானுடைய உபாதையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இதை சாற்றி வந்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய நல்ல அனுகிரகம் கிடைக்கும், நல்ல சுபிக்ஷமான ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த 7.5 சனியிலிருந்து நிச்சயமான நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.